இந்தியா கோயம்புத்தூர்லேருந்து புலிகுளங்கிற இடத்துலேருந்து வரோம். திருச்சியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வரும். தண்ணி வசதி மட்டும்தான் பத்தாம இருந்துச்சு. இந்தியா கோயம்புத்தூர்லேருந்து வரோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி நாகர்கோவில்ல இருந்து வரோம். அந்த மரத்துக்கு நான் இந்தியா கோயம்புத்தூர் சார், கோயம்புத்தூர் கண்ணம்பாளையம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். வணக்கம், என் பேர் முத்து, சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வரோம். இலங்கையிலிருந்து வர்றவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. ஒன்றும் வணக்கம், நான் ராமேஸ்வரத்துல இருந்து வரேன். எந்த ஊர்? நான் அலெக்சாண்டர் பின்ட்ட பெங்களூர்ல இருந்து வரேன். என்னோட பேர் ஆண்டனி, நான் சென்னையில இருந்து வரேன். இந்தியா கவர்மெண்ட், ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில். ஃபாதர் சூசிரத்தினம், நற்செய்தியின் தூதுவர் சபை சார்ந்தவர். நிறைய கடலை மிட்டாய் கொண்டு வந்தேன், மக்களுக்கு பூரம் கொடுத்தேன். இந்தியாவில் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இலங்கையிலிருந்து வர தமிழர்களுக்கு தெரியுது, இந்தியாவிலிருந்து வர தமிழர்களுக்கு அவேர்னஸ் இல்லை. 11,000 பேருக்கு அந்த இருக்கிற ஒரு 10 டாய்லெட் 20 டாய்லெட்லாம் பத்தாது. பாத்தீங்கன்னா தெரியும், கச்சதீவு புனித அந்தோனியார் கோயிலுடைய திருவிழா முடிஞ்சு இலங்கை மக்களும் இந்திய மக்களும் தங்களுடைய ஊர்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்க இந்திய தமிழர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் இந்த காணொலியில கேட்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்தியாவா? ஓகே. எந்த ஊர்? தஞ்சாவூர் டைசஸ், தஞ்சாவூர் பிரிஸ்ட். பயணம் எப்படி இருந்து சிறப்பா இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நல்ல அருமையான பயணம், சூப்பராக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு, எல்லாம் வெல் பிளான்டு. இலங்கை தமிழர்கள் சந்திச்சு இன்னும் மகிழ்ச்சி. ஓகே, சந்தோஷம், வாழ்த்து. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்தியா கோயம்புத்தூர்லேருந்து புலிகுளங்கிற இடத்துலேருந்து வரோம். வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருடம் நல்ல கூட்டம், ஒரு இடத்துல சரியான கூட்டம், பயங்கரமான வெயில கூட அந்தோனியாரை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. ஆசையை பார்த்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக எல்லா வருஷம் ஏதோ நிறைய வருஷம் ஆச்சுங்க, வந்து கொண்டே இருக்கிறோம். நாங்க அவங்களையும் பார்த்தோங்க, நிறைய பேர்த்த பார்த்தோம். எங்களால முடிஞ்ச ஜெபமாலைகள், பரிப்பிகள் அதெல்லாம் கொடுத்து உதவி செய்த அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா நன்றி சொன்னாங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதமா வைக்கட்டும்னு அந்தோனியார் வேண்டிட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேரணும்னு ஆண்டவர் ஜெபிக்கிறோம். ஓகே, ரொம்ப சிறப்பா இருந்துச்சுண்ணே. திருவிழா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு வரது. அடுத்த வருஷம் வருவோம். ஆமா, திருச்சியிலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வரும். எல்லாம் பரிமாறிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். எல்லாரும் சொல்லுங்க. வசதிகள் பத்தாது, பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, வசதிகள் தான் இல்லாம இருக்கு இல்லையா? உட்கார்ந்துருக்கிறவங்கள வெற்றா அது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன சொல்ல வருது? தண்ணி வசதி மட்டும்தான் பத்தாம இருந்துச்சு. எல்லா வசதியும் நல்லா இருந்துச்சு. கோயில் சின்ன வயசுல இருந்து ஏசப்பாவோட எப்படி நற்செய்தி பணியில இருந்தாரு, அதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்த ஆசீர்வாதம் நிறைய கிடைச்சிச்சு. ஒரு மட்டும்தான் அந்த பாதை தங்குறதுக்கு மட்டும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். வசதி செஞ்சு விட்டா நாங்களும் வரணும்னு நினைச்சிருக்கோம். தொடர்ந்து வரணும். வர்ற மக்களுக்கு நிறைய ஆசீர்வாதம். நன்றிமா. ஐயா சொல்லுங்களா? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். இந்தியா கோயம்புத்தூர்லேருந்து வரோம். கச்சத்தீவு அந்தோனியார் கோயில் திருவிழாக்காக வந்திருந்தோம். நல்லபடியாக திருவிழாவை முடிச்சுட்டு திரும்பி எங்கள் போட்டுக்காக போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. நான் இது 2வது டைம் வந்துட்டுருக்கேங்க. சரிங்களா, இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. 2 நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து நடத்துகிற திருவிழா பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப நன்றி. வசதிகள் இல்லை, வசதிகள் குறைவு தான். இருந்தாலும் 2 நாட்டு மக்களும் சேர்ந்து செய்யும்போது வசதிகள்லாம் பெருசாக தெரியறதில்ல. பரஸ்பர அன்போட போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா, ஏன்னா இவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா ஸ்வீட் மெமரிஸ். தேங்க்யூ. கண்டிப்பா. வணக்கம், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி நாகர்கோவில்ல இருந்து வரோம். கழிந்த வருடமும் வந்திருந்தோம்.
ஒரு வேண்டுதலோடு வந்தோம். புனித அந்தோனியார் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. இந்த வருஷம் அதை நன்றிக்காகவும் புதிய வேண்டுதலோடு வந்திருந்தோம். போன வருஷம் பார்த்ததை விட அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணியிருந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் பெட்டராகவே பண்ணியிருக்கிறாங்க. சரியா, அதனால திருவிழா நல்வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும். இன்னும் மேலும் மேலும் இன்னும் பல வசதிகளோட இந்த கச்சத்தீவு புனித அந்தோனியாரின் சிறப்பு இங்கிருந்து வளர ஜெபிக்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் இந்தியா கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் கண்ணம்பாளையம். ஃபோர்த் டைம். ஃப்ரெண்ட்ஸுகள் 10 பேர் இருந்தாங்க. ஆமாம். நான் பேசுவேன். வருஷம் வந்து உங்களுக்கு காலிட்டு இருக்குது வளர்க்குறது. இப்போ கிளம்பியாச்சு. 2 o'clock கிளம்பிடுவோம். போட்டிங் 2 hours. அங்கேருந்து கோயம்புத்தூர் போயிடுவோம். கண்டிப்பாக வருவோம். தேங்க்யூ. எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். படகு எண் 18 பயணம் செய்பவர்கள் கொடிமரத்து அருகில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அங்கேயே இருக்கவும். இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் வந்து உங்களை அழைத்துக் கொள்வோம். கொடிமரம் இறக்கப்பட்டு விட்டது. இதோ வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மரத்துக்கு உட்கார்ந்துருங்க, வந்துருவோம் சீக்கிரம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். திருவிழா எப்போ தொடங்குச்சோ அதுலேருந்து ஒரு வருஷம் மட்டும்தான் வரல, மற்ற எல்லா வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் வந்து அந்தோனியார்ட்ட வேண்டுதல் வைக்கிறது, அது அடுத்த வருஷம் நிறைவேறுது, அதுக்கு நன்றி செலுத்துறது, அது சொல்லியே நிறைய பேர் வர்றோம். நன்றி செலுத்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றோம். இது போக எங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா, இங்கே உள்ள ராணி சோப்பு, மில்க் மைடு, பால் மாவு இதெல்லாம் வந்து அங்கே வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ரொம்ப பியூரிட்டியாக இருக்கான்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே உள்ளது பியூரிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற இதுக்காண்டி வர்றது. இங்கே அங்கேருந்து கடலை மிட்டாய் கொண்டு வருவாங்க. கடலை மிட்டாய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ராணி சோப்பு வாங்குறவங்களும் இருக்காங்க, காசு கொடுத்து ராணி சோப்பு வாங்குறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி கையில் இதில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்துட்டு போகிறேன்னா, இந்த வருஷம் ஒரு குடும்பத்தோட பழகிக்கோமா, அடுத்த வருஷம் அந்த குடும்பத்துக்கு வரும்போது என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வர்றது, அவங்க எங்களுக்கு தேவையான பொருள். இது ஒரு சொந்தத்துக்குள்ள சொந்தம் கொண்டாடுறதுக்குள்ள மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. தமிழ்நாடு எந்த இடம்? தமிழ்நாட்டில் நாங்கள் தங்கச்சி மடம், ராமேஸ்வரம் பக்கத்தில். எத்தனை மணி நேரம் எடுக்குதாங்க இருந்தீங்க வர? என்ன ராமேஸ்வரத்துல 1 மணி நேரம், போட்டில் 1 மணி நேரம். 1 மணி நேரம் சரியா? ராமேஸ்வரத்துல இருந்து 1 மணி நேரம். 1 மணி நேரம். ஓகே. நீங்க வேற என்ன போட்ல வருது? போட்ல ஃபிஷிங் போட்ல. ஃபிஷிங் போட்ல ஸ்பீடா வந்துருக்கு. 1 மணி நேரம். ஃபேமிலியா வந்தீங்களா இல்ல? நான் ஃபேமிலியா வரல, பிசினஸ்க்காக. இல்ல தனியா தான் வந்தேன். எத்தனை மணிக்கு வலிக்க போறீங்க? நேற்று வந்து நாங்கள் காலையில் அங்கேருந்து 7:30 மணிக்கு இருக்கு போட்டு 7:30 மணிக்கு எழுதிட்டோம். இங்கே ஒரு 8-8:15 வந்துட்டோம். இன்னைக்கு இந்த மாதம் முடியவும் எல்லா நன்றி சொல்லுவாங்க, எல்லா ஆஃபீஸர்ல சொன்ன பின்னாடி நான் கிளம்புறது. ஓகே, அதெல்லாம் ஓகே. நன்றி. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் முத்து. சிவகங்கை மாவட்டத்துலேருந்து வரோம். சொந்த ஊர் கண்டுப்பட்டின்னு சொல்லுவோம், சொந்த ஊர். அங்கே புனித அந்தோனியார் ஆலயம் வந்து 2 உள்ளது. இந்துக்கள் தனியாக ஒரு கோயிலை வழிபடுறோம், கிறிஸ்தவர்கள் தனியாக ஒரு கோயிலை வழிபடுறாங்க. அது தை மாதம் 5ஆம் தேதி அங்கே வந்து மஞ்சூரட் நடைபெறும். அந்த கோயிலுக்கு எல்லா இந்துக்கள் சேர்ந்து அந்த கோயில் வழிபடுறோம். அன்றைய திட்டத்தில் வந்து சைவ முறைப்படி சாப்பாடு வழங்குறோம். இந்த முறை வந்து முதல் முறையாக இங்கே வந்திருக்கேன். வந்ததில் ரொம்ப ஒரு புனிதமான இடமாகவும் ஒரு நல்ல, அதாவது இலங்கைக்காரர்களுக்கும் தமிழ்காரங்க நல்ல ஒரு நட்புறவு. நாங்கள் அவங்க இடத்துல தங்கியிருந்தோம். எங்கள் உணவை அவங்க பரிமாறிக்கிட்டாங்க, அவங்க உணவை நாங்கள் பரிமாறிக்கிட்டோம். ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது. மற்றபடி எல்லா வசதியும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்காங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது. ஆமாம், மகிழ்ச்சியான தருணம். இந்த தருணங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இது அடுத்த முறை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த மாதிரி கூட்டு வர மாதிரி இருக்கும். குறைபாடுகள் கொஞ்சம் பாத்ரூம் வசதி கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு காலையில் குளியர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அடுத்த ஆண்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் ஆட்களுடைய எண்ணிக்கை கூட
கப்பல்ல வந்தீங்களா இல்ல படகுல வந்தீங்களா? போட் இதுல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து போட்ல தான் வந்தோம். ராமேஸ்வரத்துல சொந்த போட்டோ சொந்த போட்ல பூரா நாங்க டிக்கெட் புக் பண்ணி தான் எவ்வளவு வந்தோம். டிக்கெட்டுங்க? டிக்கெட் 2000 ரூபாங்க. 2000 ரூபா ஒரு ஆள். ஒரு ஆளுக்கு 2000. இல்ல எங்க காசுக்கு 2000 ரூபா. ஆமா இந்தியா காசுக்கு 2000. வேற என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல கோயில் ரொம்ப ரொம்ப புனிதமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அடுத்த வருஷம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கூட்டு வர மாதிரி இருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், நான் ராமேஸ்வரத்துல இருந்து வர்றேன். இந்தியாவில இருந்து வரேன். ராமேஸ்வரம் ஐலாண்ட்ல என்னோட சொந்த ஊர். என் பேர் ரமேஷ் பாபு. நான் ஒரு ஹிந்துவா இருந்தாலும் அந்தோனியார் மேல எனக்கு ரொம்ப அதீத நம்பிக்கையும் பக்தி இருக்கிறனால நான் இந்த கச்சதீவு திருவிழாவுக்கு வர்றேன். இது நான் இது வரைக்கும் நான் 3 டைம் இங்க வந்திருக்கேன். 4 டைம், இது 4வது டைம். ஏற்கனவே சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா கப்பல் ஓடும்போது, ராமானுஜம் கப்பல் ஓடும்போது என்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா என்னைய அங்கேயே தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ 3வது டைம் இங்க வர்றேன். எல்லா வசதிகளுமே ஓகே தான். ஆனா இங்க எப்படின்னா கழிப்பறை வசதி ரொம்ப கம்மியா இருக்கு. பேசிக்கா குடிநீரும் கழிப்பிடமும் இங்க ரொம்ப கம்மி. இதை ஸ்ரீலங்கா கவர்மெண்டோ இந்தியா கவர்மெண்டோ தலையிட்டு இதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் வர்றவங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும். ஸ்ரீலங்கா மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சகோதரத்துவம்னா எப்படி அப்படிங்கிறத இங்க வந்தா பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்துலதான் இருக்கோம், அவங்கள பாக்குறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்களோட பேசி பழகும் போது நாங்க அங்க இந்தியால இருந்து கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்க உள்ள மக்களுக்கு அது கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு சோப்பு எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப ஆனந்தமாவும் இருக்கு. இங்க வந்துட்டு போறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாவும் இருக்கும். நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு போட்ல 40 பேர் வந்தோம். 5 பேரு குரூ, நாங்க ஒரு 15 பேர் பேசஞ்சர்ஸ். எல்லாருமே எங்களை நல்லா பாத்துக்கிட்டாங்க. போட்ல நல்ல உணவு வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு. இங்க இறங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட கஷ்டமே இருக்கு. இங்க கழிப்பிட வசதி ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க அடிப்படை தேவையான கழிப்படை வசதி இங்க இல்ல, குளிக்கிறதுக்கு வசதி இல்ல. அது மட்டும் இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுல இருந்து வரீங்களா? எந்த ஊர்? ராமேஸ்வரத்துல இருந்து. என்னத்துல வந்தீங்க? போட்ல வந்தீங்களா? ஓகே, எவ்வளவு போட்டுக்கு காசு? எவ்வளவு? எனக்கு பிரியா கூட்டிட்டு வந்தாங்க. உங்களை பிரியா கூட்டிட்டு வந்தாங்களா? யாரோட வந்தீங்க? தனியா வந்தீங்களா? தனியா வெளியூர் மக்களோட போட்டு நம்ம சொந்தக்காரங்க. அதனால நான் மட்டும்தான் நம்ம ஆளுங்க, மற்றவங்க வெளியூர் ஆளுங்க. ஓகே, அங்க இருந்து என்ன பொருள் கொண்டு வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு கொண்டு வரல. சாப்பாடு செஞ்சு மக்களுக்கு நான் இங்க வரையில நிறைய செஞ்சு கொண்டு வருவேன். அதை எடுத்து கொடுக்கல அவங்க. அதுதான் ஒரு கவலை. யாருக்கு? நம்ம மக்களுக்கா? நம்ம மக்களுக்கா? ஆமா, நமக்குன்னு கொண்டுகிட்டு வர்றது. ஆனா நம்ம இந்தியா சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, அதனால கொண்டு வந்தேன். யாருமே எடுத்து தராதனால சாப்பிடல. ஆமா, இலங்கை தமிழர்களை சந்திச்சீங்களா? கழிச்சீங்களா? எப்படி ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாரும் நம்ம வர பழக்க வழக்கங்கள் தானையா, அதனால சந்திச்சோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா வர்றது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் மக்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த வருஷம் வருவீங்களா? வருவான், கண்டிப்பா வருவான். கடவுள் ஆயுசப்பட்டா வருவோம். எனக்கு 68 வயசு. சரிம்மா, கண்டிப்பா அடுத்த இதுல சந்திப்போம். அடுத்த வருஷம் நன்றி. ஏன் சந்திப்போம். வணக்கம், நான் அலெக்சாண்டர் பின்டர், பெங்களூர்ல இருந்து வரேன். இது இல்ல 5வது வாட்டி வந்திருக்கு. 5th டைம். இல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம லீஜன் ஆஃப் மேரின்ட்டு மரியான் சேனையில இருக்கோம். அதுல இருந்து வந்திருக்கோம். இது நான் ஒரு வருடத்துக்கு ஒரு சேஞ்சஸ் ஆயின் வருது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடந்து வரோம். இங்கே எதுவும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்போ எல்லா வசதியும் இருக்குது. ஒரு வருடமும் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ் ஆயின் வருது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே வர ஜனங்களை இந்த ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் சேர்ந்து இது கூட்டணியாக ஒரு அமைப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற மக்களும் சரி, அவங்களுக்கு இருக்கிறது நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க, நம்மகிட்ட இருக்கிறது அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நல்ல ஒரு சகோதரி மாதிரி நாங்கள் பழகின்னு இருக்கோம். வசதி எல்லாமே இருக்குது. தண்ணி இருக்குது. ஃபஸ்ட்டு டாய்லெட் இருக்குது. இப்போ வசதி இருக்குது. உணவு தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அது பண்ணுது, அது பரவாயில்ல. இப்போ அது கூட இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் ஒரு 1/2 hour போட் ரெடி ஆகிடுன்னு சொன்னாங்க. 10 o'clock சொன்னாங்க. ஆனால் இன்னும் 1/2 hour ரெடி ஆகிடுன்னு சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட போட்டில் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு வரத்துக்கு. அங்கேருந்து அங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் அந்த பேப்பர் ஒர்க்லாம் எடுத்துட்டு வரத்துக்கு இல்லை, ஒரு 2.5 hour போட்டில் ட்ராவல் பண்ணி.
ஸ்ரீலங்கா அந்த செக்கிங்னால உங்களுக்கு பிரச்சனையா? எதுவும் பிரச்சனை இல்லை. ஆரம்பம் அலோவ் பண்ணாங்க உள்ளவரத்துக்கு எதுவும் அது பிரச்சனை இல்லை. நல்லா ஆக்சுவலி வெல்கம் பண்ணாங்க. வெல்கம் பண்ணி அங்கே கொஞ்சம் ஏன்னா கூட்டம் இருக்கிறதுல அங்கே கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு. ஆனால் நல்லா ட்ரீட் பண்ணி வரவழைச்சாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் அதே வருஷம் எவ்ரி இயர் வரதா இருக்குது. ஏன்னா இந்த கோயில்ன்றது வந்து இது ஒரு திருத்தலம் சொல்லுனா கூட இது வந்து ஒரு புதுமை இருக்குது. இங்க வந்து எங்களுக்கு ஒரு மன நிறைவு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்தனியார், அவர் கோடி புனிதர் அந்தனியார். ஆனால் அவர் ஒரு செயலை வந்து நான் எவ்ரி டியூஸ்டே வந்து அங்கெல்லாம் அந்தனியார் கோயில் போவேன். அது அந்தனியார் பக்தர். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு. அவருடைய அந்த பிரார்த்தனை லாஸ்ட்ல படிச்சாங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னால அவ்வளோ அருமை. அந்த மனசுல அப்படியே உடம்பே சிலுத்து போச்சு. அந்த பாடல், அந்த வாய்ஸ் ஆகட்டும், அவருடைய வார்த்தைகள் ஆகட்டும் அவ்வளோ புதுமையா இருந்துச்சு, அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இன்னொன்று இந்த அந்தனியார் என்னன்னாக்கா எனக்கு இன்னும் ஒரு மாதிரி புதுசா தெரியுறாரு. இங்க வருவதற்கு எந்த குறைபாடு இதுக்கு இந்த எங்க இந்திய மக்கள் இங்க வந்திருக்கு இது ஒரு குறைபாடு இல்லை. எல்லாம் நிறைவா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். வணக்கம், என்னோட பேர் வந்து ஆண்டனி. நான் சென்னையிலேருந்து வரேன். என்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, நான் ஆல்ரெடி 2016 வந்திருக்கேன். 2020 இப்போ 2026 வந்திருக்கேன். நான் ஃபேமிலி, என்னோட நண்பர் தே வெங்கடேஷ் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அனுபவங்கள், நாங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயின் வழியாக வந்தோம். ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து இங்கே கப்பல் வழியாக நாங்கள் வந்திருக்கோம். போட் லான்ச்சர் வழியாக வந்திருக்கோம். ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. அங்கேருந்து வரும்போது சாப்பாடு எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இல்லை, சாப்பாடு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். குறைபாடுகள் இங்கே எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கன் அரசாங்கம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சில கழிப்பறை வசதிகள் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பட் மற்றபடி நல்லா இருக்கு. ஆமா, எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கும். மக்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மற்றபடி தண்ணீர் வசதி, குடிநீர் வசதி, காலை உணவு இது எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. அது சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரத்த உறவுகள் அது அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். சகோதரத்துவம், அன்பு எல்லாமே நிறைஞ்சிருக்கும். 2 நாட்டுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம சொந்தங்களை சந்திக்கும் பொழுது அது நம்ம அறியாமலே ஒரு உணர்வு, அவங்க கிட்ட அந்த பாசம் நம்ம கொட்டிடுவோம். கண்டிப்பா இருக்கு. இந்த வருஷம் நாங்க 2 பேர் வந்தோம். நானும் என்னோட நண்பர் 2 பேர் வந்தோம். அடுத்த வருஷம் குடும்பத்தோடையும் இன்னும் எங்களை அருகில் உள்ள எங்க உறவினர்கள் எல்லாரையுமே வந்து ஒருங்கிணைச்சு திரும்ப வர மாதிரி ஒரு நல்ல ஐடியால இருக்கும். ஸ்ரீலங்கால என்ன கேக்குறீங்க? உறவினர்கள் உங்களை மாதிரி இங்க வந்து பழகின நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இவங்க தான் எல்லாருமே தெரியும். நன்றி. பெங்களூர்ல இருந்து வரீங்களா? ஆமா. எப்படி இருந்தது பயணம்? எப்படி ரொம்ப நல்லா இருந்தது. இங்க எல்லாம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப எத்தனை மணிக்கு வெளியே போறீங்க? இல்ல, நாங்க இதுக்கு போறோம். போட்ல போயிட்டு நாங்க மத்தியானம் இதுக்கு போறோம், ராமேஸ்வரத்துக்கு. நாளைக்கு நைட்டு ட்ரெயின் எங்களுக்கு பெங்களூர், மதுரையில. ஒவ்வொரு வருஷம் வரீங்களா? இல்ல, அவர் 2வது வருஷம். இதுதான் முதல் வருஷம் வருது. முதல் வருஷம் வருஷம் மைசூர் டோர்னலிக்கு போயிருந்தோம். எல்லா இடத்துல ஃபேமஸ். இந்த தடவை இங்க வந்து ஆமா மிராக்கல் நடக்குது. நாங்கள் ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறோம் கச்சத்தீவுக்கு. வந்து இந்த 4 வருஷத்துல வந்தனாக்கா சில பேர் சொல்லலாம் நல்லா அருங்காட்சியக சீரசிறப்பு நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஓரளவுக்கு தான் நிம்மதி சொல்ல முடியும். அந்த 2 கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட்டு, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டு 2 கவர்மெண்ட் பண்ணதுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்னும் வயசானவங்களுக்கு எந்த ஒரு ரொம்ப பிரச்சனை இருக்குது. அவங்க போகிறதுக்கு வர்றதுக்கு உட்காந்து இடையில இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். ஓஹோன்ட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 கவர்மெண்ட்டும் பைசா போட்டு செய்யனாக்கா அருமையாக இருக்கணும். அந்த அளவுக்கு திருப்தி இல்லை ஓரளவுக்கு, என்னுடைய கருத்து. பிரச்சனை தான் எல்லாமே. கூட்டம் இருக்குது, அது ஓரளவுக்கு ஓகே. பட் வயசானவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணலாம், அதுதான் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே சார். இலங்கை தமிழருக்கு லாஸ்ட் டைம் நான் ரொம்ப அந்த சிம்பிள் அவங்களுக்கு என்ன கட்லை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அந்த கடலை மிட்டாய் பட்ஜெட் கம்மி தான் ஆகும். அது லாஸ்ட் டைம் 3 வாட்டி சொல்லிட்டு அது அந்த தயார் பண்றதுல ஒண்ணு
எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அவங்க ஆசையாக சாப்பிட்றாங்க. அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் கொடுக்குறது அவங்க நம்மளுக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பா வரும். இந்தியாவுல பெங்களூர்ல இன்ஃபன்ட் சர்ச் ஃபேமஸ் இருக்கு. நாங்க வாங்க கண்டிப்பா இல்ல ஃபேமஸ் அங்க தினத்தை சிவாஜி வரும். சரி சரி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல நாங்க இதோட 2வது டைம் வந்திருக்கோம். மற்றவங்க எல்லாம் வந்திருக்காங்க மாதிரி வந்திருக்காங்க. பயணத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பயணம் அருமையா இருந்தது. தமிழர்களுடைய அன்பு எப்படி இருந்துச்சு? இங்க வந்து எல்லாருமே ஒற்றுமையா நல்லா பழகினாங்க, சந்தோஷமா இருந்தது. இங்க ஆன்மீகம் திருப்பலியும் எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு. நேற்றுலேருந்து நான் போட்டில் வந்து போட்டுக்காரங்க சப்போர்ட், இங்கே உள்ளவங்க சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது. இங்க உங்களுக்கு வந்து ஏதாவது அசௌகரியங்கள் ஏதாவது இருந்துச்சா? உங்களுக்கு இங்க ஏதாவது அசௌகரியங்கள்லாம் அதெல்லாம் எந்த இடையூறும் இல்லைங்க. எல்லாம் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷமா கிளம்புறோம் திரும்பி. வரும்போது இந்த இடத்தை என்ன இது எங்களோட ஐடி கார்டு. இங்க வர்றதுக்குள்ள ஐடி கார்டு. இன்னும் மக்கள் நல்லா கூட இந்திய மக்கள் கூட கொடுக்கிறது நான் வந்து ஃபாதர் சூசிரத்தினம், நற்செய்தியின் தூதுவர் சபை சார்ந்தவர். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வேர்க்கோட்டையில் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். இந்த ஆண்டு இங்கு புனித கொடி அற்புதரான அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வரவும், இங்கு வந்திருக்கின்ற 2 நாட்களுடைய 2 நாடுகளுடைய மக்களுடைய ஒற்றுமையும் ஆதரவும் அரவணைப்புக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை தந்தது. இங்கு அந்த அனைவரும் ஒற்றுமையாக இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அந்தோனியாருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க நாங்கள் வேண்டிக் கொண்டோம். உங்களுக்காகவும் ஜெபம் செய்தோம். நன்றி, வணக்கம். புனித அந்தோனியார் கோயில் திருவிழாவிற்கு நானும் எனது மனைவியும் வந்தோம். மிக சிறப்பான ஏற்பாடுகள் நல்ல முறையில் இருந்தது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நல்ல முறையில் திருப்பலிகளும் அதை தொடர்ந்து மறையறையும் மிக சிறப்பாக இருந்தது. பொதுமக்கள் அனைவரும் அடுத்த முறை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரன்பு, பேரன்பு. ஆமா, நிறைய கடலை மிட்டாய் கொண்டு வந்தேன், மக்களுக்கு பூரம் கொடுத்தேன். ஆமா, எல்லாத்துக்கும். உங்களுக்கு ஒரு பாக்கெட் இருக்கு தரேன். இலங்கை மக்களா? அவங்க எனக்கு எதுவும் வேண்டாம், அவங்களோட அன்பு மட்டும் போதும். நான் அவங்களுக்கு நிறைய கொடுக்க பிரியப்படுறேன், ஆசைப்படுறேன். வருஷம் வருஷம் வருவேன். வரும்போது என்னால முடிஞ்சதை எடுத்து வந்து எங்குள்ள மக்களுக்கு கொடுப்பேன். அது என்னவா இருந்தாலும் சரி. சந்தோஷமா இருந்தீங்க. ஓகே, அடுத்த இதுல சந்திப்போம். கண்டிப்பா அடுத்த வருஷம் வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். ஓகே, எப்படி இருந்தது பயணம்? பயணம் மிக சிறப்பாக இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். அனுபவங்களை சொல்லுங்க, எப்படி இருந்தது வந்தது? இந்த அனுபவங்கள் எங்களுக்கு ரொம்ப புதுசாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். போலீஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் கடுமையாக இருந்ததுனாலும் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அனுப்புனாங்க. 2வது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது ஒரு புது அனுபவம் வருது. நாங்கள் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம், இவர் மட்டும் தான் செகண்ட் டைம். ஆமாம், போன வருஷம் சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கை தமிழர்களை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் நல்லா பழகுறாங்க. நமக்கு வேறுபாடெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம இந்திய தமிழர் இலங்கை தமிழர் அந்த மாதிரி வேறுபாடெல்லாம் இல்லை, தோழமையோட தான் பழகுறாங்க. இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஸ்பெசிலிட்டி நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி மக்கள் வசிக்கிறதுக்கு இடமெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இடம் பத்தாக்குறையினால ஒவ்வொரு மக்களும் அந்த கூடார மாதிரி உள்ள போய் விட்டு பாதுகாப்பு கம்மியா இருக்கு. அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். உடனே கடற்கரைக்கு போயிருங்க. கண்டிப்பா. அதே மாதிரி உணவுகளும் அப்படிதான், உணவு பற்றாக்குறை இருக்குது இந்த இடத்துல. உணவுக்காக நிறைய ஏங்குற மக்கள் இருக்கிறாங்க. அது வந்து இலங்கையில இருந்து வர தமிழர்களுக்கு தெரியுது, இந்தியாவில இருந்து வர தமிழர்களுக்கு அவேர்னஸ் இல்லை. அதனால அவங்க இந்தியாவில இருந்து வர தமிழர்களுக்கு உணவு வந்து அவங்க விழிப்புணர்வோட எடுத்துட்டு வந்துட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எடுத்துட்டு வராம வராங்காட்டிக்கு அவங்களுக்கு உணவு பற்றாக்குறைங்க நிறைய இருக்கு. இங்க கடைகள் போட்ட இடத்துல ஏதோ ஒரு
உணவு கடைகள் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம், ஏன்னா நிறைய இந்தியாவிலேருந்து வர மக்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன ஃபுட்டு எப்படி என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக தெரியறதில்ல. நாங்கள் நார்மலாக வந்தோம், இவங்க எங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. இங்கேயும் மார்னிங் ஃபுட்டு கொடுத்தாங்க. பட்டு இங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஆனால் அங்கே சாப்பிட்றது வேற, வெறும் பன்னு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலி அத்தனை பேருக்கு அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம் அவங்க கொடுத்ததுல. இங்கே கடைகளில் வந்து பெருசாக ஃபுட்டு எல்லாம் இல்லை, ஒரே ஒரு கடைகள் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபுட்டு கடைகள் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வரவங்களுக்கு, கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி கடைகள் இருந்ததுன்னா ஃபுட் அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சேஃப்டி எல்லாமே சேஃப்டி எல்லாம் கரெக்டாக இருந்தது. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நல்லா போலீஸ் சப்போர்ட்டும் சரி, இதுவும் சரி, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. திருட்டு பயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இதுவும் இல்லை. பட் அதே மாதிரி இலங்கையிலேருந்து வர்றவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா அக்காமடேஷனுங்கிறது நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஃபுட்டு தான் எல்லாம் சொல்கிறது. எல்லாம் ஃபுட்டு ஒன்று. அதே மாதிரி தங்கிறதுக்கு இங்கே முன்னாடி வர்றவங்க ஓகே, பின்னாடி லேட்டாக வர்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த புதருக்குள்ள முதல்ல சொன்ன மாதிரி அதுதான் போய் இது பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க். அதே மாதிரி லைட்டிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இது பண்ணலாம். பாத்ரூம் வந்து அந்த போர்ட்டபுள் டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டா, ஏன்னா 11,000 பேருக்கு வந்து அந்த இருக்கிற ஒரு 10 டாய்லெட் 20 டாய்லெட்லாம் பத்தாது. கொஞ்சம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் 6,000 பேர் வந்திருக்காங்க. ஸோ அடுத்த வருஷமும் வந்தாங்கன்னா அது கொஞ்சம் அந்த போர்ட்டபிள் டாய்லெட்ஸ் வந்து நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மற்றபடி குட். தேங்க்யூ. நன்றி. சந்திப்போம். கண்டிப்பாக.